Hi friends, welcome to my channel. இந்த வீடியோவில் நம்ம இந்த மாதிரி ஒரு ஃப்ளார் மோட்டிவ் எப்படி பண்ணலான்றது தான் சொல்லி தர போகிறேன். இது வரைக்கும் என்னுடைய வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் ஸ்டிச்சஸ் பீகோஸ் வச்சு எப்படி ரிங் பண்ணலான்றது சொல்லி கொடுத்துருப்பேன். இந்த ரிங்ஸ் வச்சு எப்படி விதவிதமாக லேசஸ் பண்ணலான்றதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். லாஸ்ட் வீடியோவில் இந்த மாடல் தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். இது வந்து ஒரு ஓப்பன் ஃப்ளார். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு க்ளோஸ்டு ஃப்ளார் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தரப்போகிறோம். ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது, அதை நான் கடைசியில் சொல்கிறேன். இந்த 5 petal ஃப்ளார் மோட்டிவ் எப்படி பண்ணலான்றது நம்ம இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். ஸோ இது பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு ஒரு சில்க் த்ரெட் கோனில் கிடைக்கும். ஸோ இதை நான் யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் ஒரு டேட்டிங் ஷட்டில், இது 2 தான் தேவைப்படும். ஸோ இப்போ நம்ம இந்த மோட்டிவ் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு ஃபாலோ பண்ண போகிற பேட்டர்ன் இது தான். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பெட்டலுக்கான ஸ்டிச்சஸ் போட்டுடலாம். ஸோ இது வந்து ரிங் 1ன்னு சொல்லலாம், இல்லாட்டி நீங்கள் பெட்டல் 1ன்னு சொல்லலாம். இது ஒரு ஃப்ளார்னால நம்ம ரிங் வந்து பெட்டல் ஜஸ்ட் ஒரு நேம் சேஞ்ச் தான், வேறு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ இப்போ நம்ம பெட்டல் 1 ரிங் 1 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் 5 டபுள் ஸ்டிச்சஸ் போட போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு 5 டபுள் ஸ்டிச்சஸ் போட்டேன். இப்போ நான் ஒரு பீக்கை போட்டுட்டு இந்த ஃபுல் பேட்டர்ன் முடிச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ரிங்க்கு தேவையான ஸ்டிச்சஸ் போட்டுட்டோம். ஸோ 5 டபுள் ஸ்டிச்சஸ், ஒரு பீக்கோ, திருப்பி 5 டபுள் ஸ்டிச்சஸ், ஒரு பீக்கோ, 5 டபுள் ஸ்டிச்சஸ், ஒரு பீக்கோ அண்ட் 5 டபுள் ஸ்டிச்சஸ். இப்போ ரிங்கை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம செகண்ட் ரிங் ஆர் செகண்ட் பெட்டல் பண்ணிடலாம். இப்போ நம்ம செகண்ட் பெட்டலுக்கு தேவையான ஃபர்ஸ்ட் 5 டபுள் ஸ்டிச்சஸ் போட்டுட்டோம். இப்போ நம்ம ஜாயின் பண்ணணும். ஸோ செகண்ட் பெட்டலை ஃபர்ஸ்ட் பெட்டலோட ஜாயின் பண்ணியாச்சு. திருப்பி ஒரு 5 டபுள் ஸ்டிச்சஸ் போட்டுடலாம். இந்த ஃபுல் பேட்டர்ன் உங்களுக்கு பிடிச்சிட்டு நான் காட்டுறேன். இப்போ நான் செகண்ட் ரிங்க்கான பேட்டர்னை முடிச்சிட்டேன். ஸோ ரிங் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இதே மாதிரி தேர்ட் ரிங்கும் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் டபுள் ஸ்டிச் வந்து செகண்ட் ரிங்கோட கிட்ட கேப்பே இல்லாமல் போடணும். ஸோ ஃபர்ஸ்ட் டபுள் ஸ்டிச், செகண்ட், ஸோ இப்போ நான் தேர்ட் ரிங்க்கான பேட்டர்ன் முடிச்சிட்டேன். ஸோ அதை க்ளோஸ் பண்ண போகிறேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரிங் 1 to ரிங் 4 வரைக்கும் ஒரே மாதிரி தான் வரும். அந்த ரிங் 5ல் மட்டும்தான், அந்த பெட்டல் 5ல் இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் வரும். ஸோ இப்போ நம்ம 4th ரிங் போட்டுடலாம். நான் இந்த ஃபுல் பேட்டர்ன் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரிங் 4க்கான பேட்டர்னை முடிச்சுட்டேன். ஸோ ரிங் க்ளோஸ் பண்ணிடலாம். ரிங் 5ல் ஃபஸ்ட்டு 5 டபுள் ஸ்டிச்சஸ் போட்டுட்டோம். 4th ரிங்கோட ஜாயின் பண்ணிடலாம். இப்போ நான் இது வரைக்கும் போட்டுறேன். இன்னொரு 2 செட் ஆஃப் டபுள் ஸ்டிச்சஸ் போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரிங் 5ல் 5 டபுள் ஸ்டிச்சஸ் போட்டேன், ஜாயின் பண்ணிட்டோம், ஜாயின் பீக்கோ போட்டோம். திருப்பி ஒரு 5 டபுள் ஸ்டிச்சஸ், ஒரு பீக்கோ,
அப்புறம் ஒரு 5 டபுள் ஸ்டிச்சஸ். இப்போ இங்கே ஒரு ப்ளஸ் சைன் இருக்கு. இது வந்து புதுசு, இதுதான் நீங்கள் இந்த வீடியோவில் கற்றுக்கணும். இப்போ இது என்னதுன்னா, இந்த ரிங் 5ல் உள்ள இந்த பீக்கோவில் ரிங் 1ஓடு நீங்கள் ஜாயின் பண்ணணும். இது கொஞ்சம் கஷ்டமானது. இது பண்ணுறதுக்கு 2 மெத்தட் இருக்குது. நான் உங்களுக்கு 2 மெத்தட் சொல்லித்தரேன். எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ நீங்கள் அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் மெத்தட். ரிங் 1 உடைய ஃபர்ஸ்ட் பீக்கோவை இந்த ஹேண்ட் த்ரெட்டு மேலே வந்து வச்சுருங்க. வச்சுட்டு இந்த ஹூக்கு, ஷட்டிலுடைய ஹூக்கை இன்சர்ட் பண்ணி இந்த ஹேண்ட் த்ரெட்டை வெளியில் இழுங்க. புல் பண்ணிவிட்டு ஷட்டிலில் இன்சர்ட் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ டைட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் இந்த லாஸ்ட்டு 5 டபுள் ஸ்டிச்சஸ் போட்டுடணும். அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் ரிங்கையும் 5th ரிங்கையும் சேர்த்து டைட்டாக பிடிச்சிக்கிட்டு இந்த 5 டபுள் ஸ்டிச்சஸ் போடணும். ஸோ 1 போட்டுட்டேன். இப்போ 2, 3, 4 and 5. ஸோ 5 டபுள் ஸ்டிச்சஸ் போட்டுட்டு இந்த இடத்துல டைட்டாக பிடிச்சிக்குங்க. அந்த த்ரெட்டை இழுத்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இந்த ரிங்கை க்ளோஸ் பண்ண போகிறீங்க. க்ளோஸ் பண்ணிட்டு த்ரெட் கீழே இழுத்துருங்க. அவ்வளோதான், நம்ம அட்டாச் பண்ணிட்டோம். ஓகே, சரி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பேக்கில் நாட் போட்டுட்டு 2 நாட் டைட்டாக போட்டுட்டு த்ரெட்டை கட் பண்ண வேண்டியது தான். இப்போ நீங்கள் பேக்கில் லைட்டாக க்ளூ வச்சு அதை டைட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து பேக் சைடில் இப்படி வச்சுட்டு அது காஞ்ச பிறகு நீங்கள் த்ரெட்டை கட் பண்ண வேண்டியதுதான். இது வந்து ஒரு மெத்தட் ஆஃப் க்ளோசிங் த ஃப்ளார். இந்த மெத்தட் வந்து எல்லாருக்குமே ஈஸியாக வராது ஸ்டார்டிங்கில், எஸ்பெஷலி ஃபார் பிகினர்ஸ். இந்த மெத்தடில் உங்களால் ஃப்ளார் க்ளோஸ் பண்ண கஷ்டப்பட்டீங்கன்னா இன்னொரு மெத்தட் இருக்குது, அது நான் காட்டுறேன். ஸோ இதே மாதிரி நம்ம ரிங் 5ல் நான் இது வரைக்கும் நான் பண்ணியிருக்கேன். 5 டபுள் ஸ்டிச்சஸ், ஒரு ஜாயின் பீக்கோ, 5 டபுள் ஸ்டிச்சஸ், ஒரு பீக்கோ, அப்புறம் 5 டபுள் ஸ்டிச்சஸ். நம்ம ரிங் 5ஐ எப்படி ரிங் 1ஓட இன்னொரு மெத்தடில் ஜாயின் பண்ண போகிறோன்றதை நான் சொல்லித்தர போகிறேன். பாருங்கள். ஸோ பாருங்கள், ரிங் 1ஐ இப்படி ஃப்ளிப் பண்ணிக்கோங்க. ரிங் 5ஐ பிடிச்சிக்கோங்க நல்லா டைட்டாக. ரிங் 1ஐ இப்படி ஃப்ளிப் பண்ணிக்கோங்க. ஃப்ளிப் பண்ணிவிட்டு இந்த ஹேண்ட் த்ரெட்டுக்கு மேலே இந்த ஃபர்ஸ்ட் பீக்கோ வர மாதிரி வச்சுருங்க. ஸோ ஹூக் அந்த பீக்கோலையே பாஸ் பண்ணி இந்த ஹேண்ட் த்ரெட்டை மேலே இழுங்க. ஸோ இழுத்துட்டு திருப்பி ஷட்டிலில் கீழே இருந்து மேலே பாஸ் பண்ணிடுங்க, டைட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த 5 டபுள் ஸ்டிச்சஸை போட்டுடலாம்.
3, 3, 4 and 4, 5 and 5. Okay, ஸோ இப்போ நம்ம இந்த 5 ஸ்டிச்சஸ் முடிச்சிட்டோம். இதை அப்படியே க்ளோஸ் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஜாயின் ஆயிரும். இது இன்னொரு மெத்தட் ஆஃப் க்ளோசிங் த ஃப்ளார். இப்போ நீங்கள் இந்த நூலை வெளியில் எடுத்துட்டு ரெண்டுத்துக்கும் இன்னொரு நாட் போட்டுருங்க. செக்யூர்டாக இருக்கிறதுக்கு நீங்கள் இன்னொரு நாட்டும் போட்டுக்கலாம். லைட்டாக நான் க்ளூ போட்டுக்கிறேன். அப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா த்ரெட்டை நம்ம கட் பண்ணிவிட்டு பேக் சைடில் ஒட்டி விட்டோம்னா நமக்கு தெரியாது. ஸோ ஃப்ரண்ட் சைடில் உங்களுக்கு ஃப்ளவர் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும். எந்த மெத்தடில் உங்களுக்கு இந்த ஜாயின் பண்ணுறது வருதுன்னு நீங்கள் பார்த்துக்குங்க. ஃபர்ஸ்ட் மெத்தட் ஒரு செகண்ட் மெத்தட் எது உங்களுக்கு வருதோ அந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி முடிச்சிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளார் மோட்டிவ் வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய ஃப்ளார்ஸ் நீங்கள் பண்ணி உங்களுடைய சல்வாருடைய பாடி பார்ட்டில் நீங்கள் இதை தச்சு பண்ணி டெக்கரேட் பண்ணலாம். இந்த பேட்டர்ன் நீங்கள் எப்படிலாம் மாற்றி பண்ணலான்றது நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா நான் 5 டபுள் ஸ்டிச்சஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பீக்கோஸ் போட்டிருக்கேன். இதில் அதே மாதிரி எக்ஸ்ட்ரா பீக்கோஸ் போட்டிருக்கேன். பட் நம்பர் வந்து 6 டபுள் ஸ்டிச்சஸ் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஃப்ளவர் சின்னதாக வேணுமா பெருசாக வேணுமா உங்கள் நீடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நம்பர்ஸை நீங்கள் மாற்றி மாற்றி போட்டு பண்ணலாம். ஸோ இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் 4 பெட்டல்ஸ் வச்சு இந்த ஃப்ளார் பண்ணியிருக்கேன், க்ளோஸ்டு ஃப்ளார். ஸோ நீங்கள் பேட்டர்னில் உங்களுடைய ரிக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ளார்ஸ் பண்ணி நீங்கள் உங்களோட டெஸ்ட் மெட்டீரியல்ஸை டெக்கரேட் பண்ணலாம். Hope you enjoyed my video. Thanks for watching. Happy tatting.